குட்டி கதைகள். கதையின் தலைப்போ தேவையில்லாதது. ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாரு. ஒரு நாள் அவரை பார்க்க 4 பேர் வந்திருந்தாங்க. முனிவர்கிட்ட வந்த 4 பேரும், சாமி, உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல, அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முனிவரோ, தெரியலையாப்பான்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. ஆனா வந்தவங்க விடாம, என்ன சாமி, நீங்க எவ்வளோ பெரிய முனிவர், இதை கூட தெரியலேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முனிவர் அவர்கிட்ட, சரி, இப்ப நான் உங்களை ஒரு புஷ்ப விமானத்துல அழைச்சிட்டு போறேன். போற வழியில ஒரு காட்சி உங்களுக்கு காட்டுறேன். அதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. கருத்து தப்பா இருந்துச்சுன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளிவிடும் அப்படின்னாரு. சரின்னு அந்த 4 பேரும் முனிவரோட சேர்ந்து புஷ்ப விமானத்துல ஏறினாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு புலி தன்னுடன் குட்டியோட இருந்துச்சு. தனக்கும் தான் குட்டிக்கும் பசி. இறை தேட ஒரு குளத்து பக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கமா ஒரு மானும் அதுவும் குட்டி போட்டு பசிக்கு தண்ணி குடிப்பதற்கு அந்த பக்கமாக வந்துச்சு. மான பார்த்த அந்த புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொன்னு தானும் சாப்பிட்டு தன்னோட குட்டிக்கும் கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட அந்த புலியும் புலிக்குட்டியும் சந்தோஷம். இந்த பக்கமா தன் அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிக்கு வருத்தம். இந்த காட்சி அவர்களிடம் காட்டின முனிவர், இதை பத்தி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டாரு. அதுக்கு அந்த 4 பேரில் ஒருவர், இது ரொம்ப தப்பு, மான் குட்டிக்கு இப்ப தாய் இல்லாம போச்சுன்னு சொன்னாரு. உடனே அவர் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு. அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாரு, என்னப்பா உன் கருத்து என்று. ஏற்கனவே ஒரு தரம் கீழே விழுந்ததை பார்த்த ஆளு, இல்ல, இது சரிதான், என்ன புலிக்கு இறைச்சியாகத்தான மான இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அடுத்த ஆளு ரொம்ப உஷாரா சொன்னாரு, இது தப்பும் இல்லை சரியும் இல்லைன்னு. உடனே அவரையும் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு. கடைசியா விமானத்தில் இருப்பவதனையும் பார்த்து கேட்டாரு முனிவர், ஏன்பா உன் கருத்து என்னன்னு. அதுக்கு அவன், தெரியலையே சாமின்னு சொன்னான். அந்த விமானம் அவனை கீழே தள்ளாம 2 பேரையும் சுமந்துக்கிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. தன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம் அறிவுக்கு எட்டாத எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றனர். அவற்றை புரிந்து கொள்ள முயல்வது தேவையில்லாத ஒன்று. அதேபோல் நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் நமக்கு தெரியாது என்றால் அதை தெரியாது என்று ஒத்துக்கொள்வதே சிறந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.